டாக்டர், இந்த பைல்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருக்கும்? என்னென்ன அறிகுறிகள் இருந்தாலும் உடனே கண்டிப்பா டாக்டரை மருத்துவரை போய் பார்க்கணும். பைல்ஸ்னால ஈவன் மோஷன் போகிறத கூட கண்ட்ரோல் இல்லாம போகலாமா? இந்த மாதிரி பைல்ஸ்னால ஏற்படக்கூடிய அறிகுறிகள் சிம்டம்ஸை பத்தி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதை பத்தி இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம டீட்டெயிலாக பார்ப்போங்க. வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் லாப்ரோஸ்கோபி சர்ஜன். பைல்ஸ் ஏற்கனவே நம்ம தெளிவாக பேசியிருப்போம். அந்த ஆனல் குஷன்ஸ், ஆசனவாய் முகப்புல இருக்கிற ரத்த நாணங்கள் விரிவடைஞ்சு தளர்ந்து கீழே இறங்குறது, இதுதான் அந்த கண்டிஷனா பைல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்னென்ன தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்றத ஒரு தெளிவு இருந்தாதான் உங்களுக்கு ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே அதுக்கான டாக்டர்கிட்ட ஆலோசனை பெற்று ரொம்ப சிறந்த சிகிச்சையை நம்ம செஞ்சு குணமடைய முடியும். என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 அண்ட் மோஸ்ட் காமன், ரொம்ப பரவலாக பைல்ஸ் பேஷண்ட்டுக்கு சொல்ற கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீடிங். அது டெய்லி நம்ம மோஷன் போவோம், அப்படின்னா மோஷன் போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ், நம்ம குளிக்கிறது, ஒர்க்கு போகிறது, இதெல்லாம் ஆரம்பிச்சிடும். திடீர்னு ஆல் ஆஃப் சடன் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க மோஷன் போய் உட்காருவீங்க. மோஷன் வர்றதுக்கு முன்னாடி சடனா ஒரு லிக்யூட் நம்ம மோஷன் போற இடத்துல இருந்து பாஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம என்னடா திரும்பி பார்ப்போம், பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் டாய்லெட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக பிளட்ல ஸ்டெயினாக இருக்கும். ஒரு ஸ்பிளாஷ் ஆஃப் பிளட்னு சொல்லுவோம். கம்ப்ளீட்டா பிளட்டா இருக்கும். மோஷனே அதுக்கப்புறம் தான் வரும். இதை பார்த்தோன்னே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படபடப்பாயிடும். ஏன்னா இது வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் பார்த்துருக்கவே மாட்டோம். இன்னொன்று, மோஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஆசனவை வெடிப்பை விட இந்த பைல்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய ரத்தப்போக்கு இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட் காமன் சிம்டம் சொல்லுவோம் பைல்ஸ்ல. இது ஒரு சில பேருக்கு வலியோட வரும், ஒரு சில பேருக்கு வலி இல்லாம வரும். ஸோ இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது உள் மூலம் இருக்கவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த இனிஷியல் கிரேட் 1 கிரேட் 2ல அந்த அளவுக்கு பெயின் இருக்காது. அதே கிரேட் 3 கிரேட் 4 ஆச்சுன்னா இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ்ல நமக்கு பெயின் வரும். வெளி மூலத்துல எல்லாருக்குமே மோஸ்ட்லி இந்த ப்ளீடிங் இருக்கும், பிளஸ் வந்து பெயினும் இருக்கும். ஸோ இந்த பெயின் அண்ட் ப்ளீடிங் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனா நமக்கு வந்து பைல்ஸ் பேஷண்ட் சொல்ற ஒரு காமன் சிம்டம்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பர்னிங் சென்சேஷன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பைல்ஸ் பேஷண்ட் ஓபிக்கு வருவாங்க. வரும்போது ஒரு மாதிரி அவங்க ஃபேஸை பார்க்கும்போது எவ்வளோ அந்த எரிச்சல் டிஸ்கம் ஃபீல் ஆகுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ மோஷன் போகும்போதும் சரி, மோஷன் போயிட்டு வந்து ஒரு ½ அன் ஹவர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எரிச்சல் இருக்கும். ஸோ அடுத்த நாள் மோஷன் போகும்போது இவ்வளோ வலியும் எரிச்சலும் இருக்குமென்றதுக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பாடவே குறைச்சிப்பாங்க. அந்த அளவுக்கு எரியுது டாக்டர் அப்படின்னுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா மாஸ், அது கட்டிகள், அந்த ஆசனவாய் முகப்பை சுற்றி பார்த்தீங்கன்னா ரவுண்டா பந்து மாதிரி நம்ம மோஷன் போயிட்டு வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கையிலே தெரியும். அது வெளி மூலத்துல காமனா எல்லாத்துக்கும் இருக்கும். உள் மூலத்துல அந்த கிரேட் 3 கிரேட் 4ல பார்த்தீங்கன்னா அந்த பைல் மாஸ் வந்து கையில ஃபீல் ஆகும். இது வந்து மூணாவது அறிகுறி. நாலாவது பார்த்தீங்கன்னா, இந்த பைல்ஸ் வந்து ரொம்ப பெருசாகும் போது என்ன ஆகும்னா, அந்த மோஷன் போற இடத்துல இருக்கிற டைட் கண்ட்ரோல் வந்து லூஸ் ஆயிடும். ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் போறோம். ஒரு சில பேருக்கு மோஷன் வந்து கொஞ்சம் தண்ணியா கீழே வந்து வர ஆரம்பிக்கும். மைல்டா ஒரு இன்கான்டினன்ஸ் சொல்லுவோம். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஸ்டெயின் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து 4வது சிம்டம். 5வது சிம்டம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான இச்சிங் இருக்கும். ஸோ மோஷன் போற இடத்துல ஆன் அண்ட் ஆஃப், ஈவன் நம்ம மோஷன் போறதுக்கு முன்னாடி சரி, போயிட்டு இருந்தப்பறம் சரி, ஒரு அப்நார்மலா ஒரு சென்சேஷன் இருக்கும். அப்பப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ரப் பண்ணுன்ற மாதிரி ஒரு சென்சேஷன் ஒரு இச்சிங்கோட சேர்ந்து இருக்கும். ஸோ இந்த 5 தான் பைல்ஸ் பேஷண்ட்டுக்கு இருக்கிற ஒரு காமன் சிம்டம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி பெயின்லெஸ் ஆர் பெயின்ஃபுல் ப்ளீடிங், ஒரு பர்னிங் சென்சேஷன், ஒரு எரிச்சல், சின்ன சின்ன கட்டிகள், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இச்சிங் இருக்கும், அரிப்புத்தன்மை இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இன்கான்டினன்ஸ், கொஞ்சம் மோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதுவாக வர ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இது அனைத்தும் பைல்ஸுடைய அறிகுறிகள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்க உடனே மருத்துவரை பார்க்கணும். இதே போல பைல்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் உங்களுடைய புரிதலுக்காக நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம். நம்மளுடைய சேனல்ல நீங்க ஒரு பிளேலிஸ்ட்ல போயிட்டு பைல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா ரீல்ஸும் கிடைக்கும். வேறு எதுவும் இதை பத்தி சந்தேகம் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதுக்கான ரிப்ளை கொடுப்போம். நன்றி, வணக்கம்.